Hi friends, welcome back to our channel AL Foodology. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். இன்ஸ்டாகிராம்லயே அப்படியே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. இன்னைக்கு ஒரு சிம்பிளான முட்டைக்கோஸ் பொரியல் ரெசிபி தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முட்டைக்கோஸ் பொரியல் செய்யறதுக்கு நான் ஒரு வாணல் வச்சு அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். கடலெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். அது ஹீட் ஆகட்டும். தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பும் சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் நல்லா கலர் மாதிரி வரட்டும். இப்போ இது கொஞ்சம் லைட்டாக கலர் மாறின பிறகு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நான் கட் பண்ணி வச்சுருந்த ஒரு வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்த பிறகு ஒரு 2 பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு நீங்கள் காஞ்ச மிளகா கூட சேர்த்துக்கலாம். நான் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போ வெங்காயம் சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் ரொம்ப கலர் மாதிரி வரணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக வதங்கினா போதும். அதோட ரா ஸ்மெல் போயிட்டு. இப்போ வெங்காயம் வதங்கின பிறகு நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு இருக்கிற முட்டைக்கோஸ் வந்து கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். அதை சேர்த்துக்கிறேன். முட்டைக்கோஸ் சேர்த்துட்டு வெங்காயத்தோடையே லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். முட்டைக்கோஸை ரொம்ப வதக்கக்கூடாது. அதை லைட்டாக வந்து அதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் மட்டும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக வந்து நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் அது வேகிறதுக்கு. ஏன்னா முட்டைக்கோஸ்லேருந்தே தண்ணி விட்டு தான் வேகும். அதனால் அதிகமாக சேர்க்க வேணாம், அளவாக சேர்த்துக்கலாம் அது வேகிற அளவுக்கு. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா இப்போது நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் முட்டைக்கோஸ் கேரட் பொரியல் வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன். லிங்க் ஐ கார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஒரு மூடி போட்டு மூடிக்கலாம். இது வந்து நல்லா வெந்து வரட்டும். ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் விடுவோம். இடையில நம்ம ஓப்பன் பண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இப்போ நான் ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிறேன். ஏற்கனவே இடையில ஓப்பன் பண்ணி நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேன். இப்போ கோஸ் வந்து பார்த்திங்கனாலே தெரியும் நல்லா வெந்துடுச்சு. இதை நைட்டாக வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இப்போ கோஸ் வந்து நல்லா ஃபுல்லாக வெந்துடுச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக திருவன தேங்காய் பூ வந்து சேர்த்துக்கிறேன். நான் வந்து டெசிகேட்டட் கோகோனட் சேர்த்துருக்குறேன். நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக திருவன தேங்காய் பூ சேர்த்துக்கங்க. தேங்காய் பூ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த கோஸ் பொரியலுக்கு தேங்காய் பூ சேர்த்தா தான் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கங்க. இதை இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். நம்மளோட முட்டைக்கோஸ் பொரியல் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை சர்வ் பண்ணிவிட்டு காட்டுறேன். ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடியது தான், சீக்கிரமாக செஞ்சிடலாம். பார்த்தாலே தெரியும் நம்ம முட்டைக்கோஸ் பொரியல் சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ரசம் சாதம், சாம்பார் சாதம், காரக்குழம்பு இதுக்கெலாம் சைட் டிஷ்ஷாக சாப்பிட்றப்போ சூப்பராக இருக்கும். மசாலா தூள்லாம் எதுவும் இல்லாமல் கோஸ் வந்து சிம்பிளாக செய்யக்கூடியது. நான் வந்து அந்த மெத்தடில் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையான்னு. இது வரைக்கும் ட்ரை பண்ணாதவங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம ஏஎல் ஃபுட்ology சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.